பாலக்கீரையில் விட்டமின் கே, விட்டமின் சி இருக்குதுங்க. இது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை கடையலுங்க. காரைக்குடி ஸ்டைல் பாலக்கீரை கடையல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே 1/2 கப்பு துவரம்பருப்பை குக்கரில் போட்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அது நம்ம கடாயில் மாற்றிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கட்டு பாலக்கீரையை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதை நல்லா வறுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச இந்த பேஸ்ட்டை பருப்பு கீரை கடையில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிடலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்போட அளவுன்னு பார்த்தாங்களா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை ரெடி வெந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தடுக்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, ஜீரகம் தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாட்டுங்க. இப்போது வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. நம்ம கீரை கடையில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை கடையில் தயார். நன்றி, வணக்கம்.